ஊழலில் உச்சம் தொட்ட விஜயபாஸ்கரை சேர்ப்பதா? விஜய் லட்சியத்தில் பின்னடைவு. சகாயம் ஐஏஎஸ் கடும் எச்சரிக்கை. அனைவருக்கும் வணக்கம். ஊழலுக்கு எதிராக பேசி மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்திய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது அதிமுகவை சேர்ந்த ஊழல்வாதிகளை தன் கட்சியில் இணைத்துக் கொள்வது அவரது லட்சியத்துக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என சகாயம் ஐஏஎஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்பவர்களையும் விடமாட்டேன் என்று கூறியிருந்தார். மேலும் ஏற்கனவே ஊழல் செய்தவர்களை விடமாட்டேன் என்று விஜய் கூறியிருந்ததால் விஜயின் இந்த பேச்சு மக்களிடையே பெரும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி உள்ளது என்று சகாயம் ஐஏஎஸ் தெரிவித்துள்ளார். அப்படி ஊழலுக்கு எதிராக பேசிய முதலமைச்சர் விஜய் அதிமுகவிலிருந்து சில ஊழல்வாதிகளை தமது கட்சியில் இணைத்திருப்பது என்பது எந்த வகையில் ஏற்கக்கூடியது? அவ்வாறு சேர்ப்பதால் விஜயின் லட்சியமான ஊழலை ஒழிப்பேன், ஊழல்வாதிகளை தண்டிப்பேன், ஊழல் செய்யவும் மாட்டேன், ஊழல் செய்யவும் விடமாட்டேன் என்று கூறிவிட்ட இவ்வளவு பெரிய ஊழல்வாதிகளை சேர்த்தால் என்னவாகும் என்று ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் லஞ்சத்தை ஒழிப்பேன், பொது பணத்தை தொடமாட்டேன், பொது பணம் தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்றெல்லாம் பேசியது மக்களிடையே பெரும் நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், குறிப்பாக புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அவர் மீது பல ஊழல் வழக்குகள் உள்ளன. அவர் ஊழல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக குட்கா வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கிறது. அதே போல அவர் வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்த நிலையில் அந்த ஊழல்கள் மற்றும் சொத்து குவிப்புகளால் நிலுவையில் இருக்கிறது. ஊழலில் உச்சம் தொட்டவர்களை அவர் கருதப்படுகிறார். பணம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் கொண்டவர் அவர். விராலிமலை தொகுதியில் வெற்றி பெற்றதும் கூட வாக்காளர்களுக்கு 2000 3000 ரூபாய் என்று லஞ்சம் அள்ளித்தான் மூலம் வெற்றி பெற்று இருக்கிறார். ஊழல்களால் அவர் பெருந்தொகையை சேர்த்து இருப்பதாக அறியப்படுகிறார். புதுக்கோட்டையில் அவர் பல கல்குவாரிகளை சட்ட விதிகளை மீறி நடத்துவதாக புகார்கள் வருகின்றன. அது உண்மை. பெரும் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்ட அவரை போன்றவர்களை எல்லாம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொள்வது என்பது விஜய்க்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. நேர்மையான ஆட்சி அளிப்பேன் என்று சொல்லக்கூடிய விஜய் வார்த்தைக்கு சேதாரத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற நிலை இருக்கிறது. இவர்களை எல்லாம் கட்சியில் சேர்த்து இருக்கக்கூடாது. உண்மையில் சொல்லப்போனால் ஊழலின் உச்சம் தொட்ட அதிமுக அமைச்சர் அவர்களை எல்லாம் சேர்த்திருக்கக்கூடாது என்று ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.